إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது வகுப்பிலே சூரத்துன் நஸ்ர் அத்தியாயம். இந்த அத்தியாயத்தை நாம் முறையாக ஓதிவிட்டு அதனுடைய தஃப்சீரை நாம் பார்ப்போம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. இந்த அத்தியாயத்தில் இது சூரத்துன் நஸ்ர் என்ற பேர். இந்த அத்தியாயத்துக்குரிய பேர் சூரத்துன் நஸ்ர். இந்த அந்நஸ்ர் என்றால் எங்களுக்கு தெரியும், உதவி. இது மதீனாவிலே அருளப்பெற்ற அத்தியாயம். அதாவது ஹிஜ்ரத்துக்கு பிறகு அருளப்பெற்றவைகள் மதீனாவில் அருளப்பெற்றவைகள். சரியா? 3 வசனங்களை கொண்ட இந்த அத்தியாயம். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். இங்கே எங்களுக்கு தெரியும், இப்போ ஜாஅ என்ற வார்த்தையை நீங்கள் எடுத்தீங்கன்னா, ஜாஅண்டா வந்தான், சரிதானே? ஜாஅண்டா என்ன? வந்தான். இப்போ இங்கே இதா என்பது ஜாயோடு சேருகிறது. இப்போ இதா சேரும்போது வரும்போது, வந்தால் என்ற அர்த்தம். சரியா? நஸ்ருல்லாஹ், நஸ்ரண்டா உதவி, அல்லாஹ். அப்போ அல்லாஹுவின் உதவி, அல்லாஹுவின் உதவி வரும்போது. அதே போன்று வல் ஃபத்ஹ். இப்போ வல் ஃபத்ஹ் என்ன? இன்னும் வெற்றி நிஜா வரும்போது. வரஅய்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா. இப்போ ரஅய்த என்ற வார்த்தை தானே. ரஅய்த என்ன? காண்பது, நீர் காண்பது. அதான் முன்னிலை. அது நினைச்சா வரஅய்த நீர் கண்டால். எங்களுக்கு தெரியும் அரஅய்தல்லதி, அரஅய்த நீர் கண்டீரா, பார்த்தீரா. அங்க அலிஃப் கேள்வியாக வரும். நினைச்சா இப்ப ரஅய்து என்ன அர்த்தம்? ரஅய்து நான் கண்டேன், அப்படிதானே? அப்ப வரஅய்த நீர் கண்டால், அன்னாஸ, அன்னாஸண்டா மக்களை, யதுகுலூன
எதுகுலூனண்டா நுழைவது. துஹூலண்டா நுழைதல். ஃபீ தீனில்லாஹி எங்க அல்லாஹுடைய மார்க்கத்தில் நுழைவதை நீங்கள் கண்டால் அஃப்வாஜா என்ன கூட்டம் கூட்டமாக. அஃப்வாஜாண்டா கூட்டம் கூட்டமாக நுழைவதை கண்டால். சரியா? அப்ப ஃபஸப்பிஹ் கண்டால் நீங்க என்ன செய்யுங்க? தஸ்பீஹ் செய்யுங்கள். ஃபஸப்பிஹ் என்ன? துதி செய்வீராக என்ன? தஸ்பீஹ். சப்பீஹ் வார்த்தைக்கு நேரடி அர்த்தம் தஸ்பீஹ் செய்வீராக, துதிப்பீராக, துதி செய்வீராக. பிஹம்தி ரப்பிக, பிஹம்தி என்ன அர்த்தம்? புகழ்வதை கொண்டு. ரப்பிக உமது ரப்பை புகழ்வதை கொண்டு துதிப்பீராக. வஸ்தக்ஃபிர்ஹு இன்னும் அவனிடமா, ஹூ அவனிடம் அல்லாஹ். வஸ்தக்ஃபிர்ஹு இன்னும் அவனிடம் பாவ மன்னிப்பு தேடுவீராக. இன்னஹு கான தவ்வாபா, இன்னஹு கான தவ்வாபா நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவனா. தவ்வாபண்டா மிக்க மன்னிப்பவன், மிக்க மன்னிப்பவன் அர்த்தம் வரும். மிக்க மன்னிப்பவனாக அவன் இருக்கின்றான். எனவே இந்த அத்தியாயத்தினுடைய வார்த்தைகளுடைய பொருளையும் நாம் என்ன செய்தோம் இதுல பார்த்தோம். இப்ப அஃப்வாஜாண்டா ஐ ஜமாஅத் அரபுல இன்னொரு வார்த்தையில நீங்க பாக்குறதா இருந்தா அஃப்வாஜன்ன்றது என்ன சொல்றான்? ஐ ஜமாஅத் கூட்டம் கூட்டமாக. ஐ ஜமாஅத் கூட்டம் கூட்டமா. ஐ ஜமாஅத்தின் கஸீரா. ஃபௌஜம் பஅத ஃபௌஜ் ஒரு கூட்டத்துக்கு பிறகு இன்னொரு கூட்டம். அப்படி ஃபௌஜம் பஅத ஃபௌஜ். சரியா? அந்த ஃபௌஜன்றதுல அடிப்படை எதுல்லு அலா தஜம்மு, அந்த ஒன்று சேருதல் என்ற அர்த்தத்தை கொடுக்கும். அத்தவ்வாப் என்றால் ஃபஆலுடைய வசன். ஃபஆல்னா அதான் மிக்க மன்னிப்போம். ஃபஆலுடைய வசன் என்று சொல்றது மிக்க மன்னிப்பு என்ற அர்த்தத்தில் தான் அத்தவ்வாப் என்பது வருகிறது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல முக்கியமான ஒரு விளக்கம் ஒன்று சொல்றாரு பாருங்க. ஐ யுவஃபிகுல் அப்தல் தௌபா. இந்த இடத்துல ஐ யுவஃபிகுல் இந்த விளக்கத்தை ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமுல்லாஹ் சொல்றாங்க, இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமுல்லாஹ் சொல்றாங்க. என்னென்றால் தவ்வாபான்றது, அத்தவ்வாப் என்பது அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் ஒன்று தானே அத்தவ்வாப். சரியா? இஸ்லாம் இதுல பாத்தீங்கன்னா யுவஃபிகுல் அப்தல் தௌபா, அடியானுக்கு தௌபா செய்வதற்கு அல்லாஹ் அருள் பாலிப்பது. நல்ல விளங்க, முக்கியமான விஷயமா. ஐ யுவஃபிகுல் அப்தல் தௌபா, அதாவது அடியானுக்கு எதற்கு? அல்லாஹ்விடம் தௌபா செய்வதற்கு அல்லாஹ் என்ன செய்வது? அருள் புரிவது, தௌஃபீக் செய்வது. அடுத்து என்ன சொல்றாரு தெரியுமா? வயக்பலுஹா மின்ஹு, அந்த தௌபாவை அல்லாஹ் அந்த அடியானிடமிருந்து ஒப்புக்கொள்வது. ரெண்டு விஷயம் இருக்காது. ஒன்று என்ன? அல்லாஹ் அந்த அடியானுக்கு தௌபா செய்வதற்கான அருள் புரிவது, அருள் புரிதல். அல்லாஹ் தான் அருள் புரிகிறான். சரியா? அடுத்து அந்த தௌபா அல்லாஹ் என்ன செய்யறான்? அந்த அடியானது ஒப்புக்கொள்கிறான். ரெண்டு அதுல இருக்குது, இரண்டு விடயங்கள் அதிலே இருக்கிறது. அப்ப ஹகீகத்து தௌபா, உண்மையில தௌபாண்டா என்ன? அர்ருஜூஉ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் திரும்புதல், மீளுதல். எப்படி? பில்திஸாமி ஃபிஅலி மா யுஹிப்பு என்ற என்ன தெரியுமா? அவன் விரும்பக்கூடியதை பற்றி பிடித்தவராக, செய்தவராக. இறைவன் எதை விரும்புகிறானோ அதை செய்தவராக, பற்றி பிடித்தவராக அல்லாஹ்வின் பால் திரும்புதல். தௌபாண்ட சும்மா தௌபான்னு செஞ்சு அடுத்து பாவத்தை செய்யறது அல்ல. அவர் என்ன செய்யறது? அல்லாஹ்வின் பால் மீளுதல். எப்படி மீளுதல் சொல்லுங்க? அல்லாஹ் விரும்பக்கூடிய செயல்களை பற்றி பிடித்தவராக. தர்க்கிமாயக்கரகு என்ன? அவன் வெறுத்தவற்றை விட்டவராக, அவன் வெறுத்தவற்றை, அவன் வெறுப்பவற்றை விட்டவராக. இதுதான் தௌபா. விளக்கம், தௌபாக்குரிய விளக்கத்தை எப்படி சொல்றேன்னு பாத்தீங்களா? எனவே இந்த விளக்கத்தை இந்த இடத்துல சொல்றார். சரி, இப்ப நாம் வருவோம் இந்த அத்தியாயத்தை பொறுத்தவரையில. இப்ப இங்க வார்த்தையை பாத்தீங்கன்னா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி, பொதுவான வார்த்தை தான். அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும். புரிஞ்சா? இங்க எந்த வெற்றி என்று சொல்லல, எந்த உதவி என்று சொல்லப்படல. இங்க என்ன சொல்லப்படுது? பொதுவா அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வந்தால் சரி. இப்ப இதுல என்ன இதற்குரிய விளக்கத்தை நாங்க பார்க்கின்ற போது,
இப்ப இதா ஜா நஸ்ருல்லாண்டா ஐ இதா நஸரக்கல்லாஹு யா முஹம்மத், இதா நஸரக்கல்லாஹு யா முஹம்மத், என்ன முஹம்மதே அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால், அலா அஅதாஇக உங்களுடைய எதிரிகளுக்கு எதிராக, உங்களுடைய எதிரிகளுக்கு எதிராக உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்கின்ற போது, வதஹக்கக லக ஃபத்ஹு மக்கா அதன் மூலம் உங்களுக்கு மக்காவுடைய வெற்றி கிடைத்தது, மக்காவுடைய வெற்றி என்பது உறுதியாகியது கிடைத்தது. வரஐத الناس يدخلون في دين الله افواجا, அப்ப நாசைக்கு சொல்றாரு வரஐதல் அரப், என்ன வார்த்தை, அரபுகளை நீங்கள் பார்ப்பீர்கள் முஹம்மதே யதுகுலூன ஃபில் இஸ்லாம், எங்க நுழைவாங்க, இஸ்லாத்தில் நுழைவார்கள். அல்லதி அர்ஸலகல்லாஹு பிஹி ஜமாஅத்தின் கஸீரா ஃபௌஜம் பௌத ஃபௌஜ், அல்லாஹ் உங்களுக்கு என்ன கூட்டம் கூட்டமாக அவர்களை உங்கள் பக்கம் அனுப்பினான், சரியா என்ற இந்த விடயம். சரி, இப்ப நாம் இந்த அத்தியாயத்தை பொறுத்தவரையில இந்த அத்தியாயம் தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸ்கள்ல ஒவ்வொரு ஹதீஸாக நாங்க பார்ப்போம். இந்த ஹதீஸ் வந்து முஸ்லீம்ல 484, சரியா, முஸ்லீம்ல எத்தனாவது ஹதீஸ், 484. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுக்ஸிரு மின் கௌலி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹ். இது வாசகம் கொஞ்சம் மாறி வருதா, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹ். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இதை வந்து நீங்க அதிகமாக இப்ப சொல்றதை நான் பார்க்கிறேன், அதிகமாக நீங்க இதை சொல்வதை பார்க்கின்றேன். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் எனது இறைவனிடம் எனது உம்மத்துக்கு, எனது சமுதாயத்துக்கு ஒரு அடையாளத்தை ஆக்குமாறு, அடையாளம் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்று பிரிந்து போகிறார்கள் என்பதற்கான ஒரு அடையாளத்தை ஆக்குமாறு நான் எனது இறைவனிடம் கேட்டிருந்தேன். அப்ப எனவே அந்த அடையாளமாகத்தான் இந்த அத்தியாயம் என்ன செய்தது, இறங்கியது. அதன் பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுல வந்து சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹ் என்று கூற ஆரம்பித்தார்கள் என்ற ஒரு செய்தி. அடுத்த ஒரு செய்தி எப்படி வருது, இதுல வாசகத்தை நாங்க பார்த்தோம் பாருங்க, நல்லா பாருங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹ் என்ற வாசகம். அடுத்த ஒரு ஹதீஸ் வருது, இந்த ஹதீஸ் அங்க பாத்தீங்கன்னா புகாரியில 4968 ஆயிஷா அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கூவிலும் சுஜூதிலும் என்று வருது, கான யகூலு ஃபீ ருக்கூஇஹி வ சுஜூதிஹி, ருக்கூவிலும் சுஜூதிலும் நபி அவர்கள் அதிகம் சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க, சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம கஃபிர்லி. அப்ப இதுல அதிகம் என்ற வார்த்தை வருது. இப்ப அதிகம் என்று வரும்போது அதை நாங்க 3 தடவை இல்ல, ஒற்றைப்படையாக எவ்வளவும் சொல்லலாம். ருக்கூல சுஜூதுல, ருக்கூவிலும் சுஜூதிலும் 3 தடவை நிறுத்த வேண்டும் என்பது அல்ல. யுக்ஸிருன்னு அர்த்தம், அதிகமாக சொல்லுவாங்க. அதிகமாக ருக்கூல சுஜூதில் என்ன செய்யறது, இதை நபி அவர்கள் சொன்னார்கள். இதுல வாசம் மாற்றமா, சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம கஃபிர்லி. இந்த ஹதீஸ் ஒரு வாசகம் வருது, யதஅவ்வலுல் குர்ஆன் ஒரு வாசகம் வருது. யதஅவ்வலுல் குர்ஆன்டா குர்ஆனுடைய கட்டளைக்கு ஏற்ப, குர்ஆனுடைய கட்டளைக்கு ஏற்ப நபி அவங்க என்ன செஞ்சாங்க, இவ்வாறு சொன்னார்கள். இந்த குர்ஆனுடைய கட்டளை என்ன, ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கான தவ்வாபா. எனவே அந்த அடிப்படையில சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம கஃபிர்லி, சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம கஃபிர்லி. இப்ப இதுல ஒரு கேள்வி வந்து நீங்க பாருங்க, இப்ப அல்லாஹு தஆலா நபிக்கு பாவ மன்னிப்பு தேட சொல்றான், அப்படிதானே, வஸ்தக்ஃபிருஹு பாவ மன்னிப்பு தேட சொல்லி சொல்றான். இப்ப முன்னால் உள்ள செயல் என்ன அதுல வருது, அந்த அத்தியாயத்தில் என்ன செயல் இருக்குது, இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வ ரஅய்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா. இதுல பொருள் என்ன, பொருள் சொல்லுங்க. அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் வந்துவிட்டால் அல்லாஹுடைய தீனில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதை நபியை நீங்கள் பார்ப்பீர்கள். அப்ப இதுக்கு பாவ மன்னிப்பு தேட வேணுமா என்ற ஒரு கேள்வி வருமா இல்லையா? இந்த செயல் இது அல்லாஹ் நிகழ்த்துறதானே, இதை நிகழ்த்துவன் யாரு, அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தீனுக்கு இந்த உதவி வருவதும், அல்லாஹ்வுடைய உதவி வருவதும், அதன் மூலம் மக்கள்
மார்க்கத்தில் அணி அணியாக நுழைவதும் யாருடைய செயல்? அல்லாஹ்வுடைய செயல். இப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு இங்கு அல்லாஹ் சொல்கிறான் பாவ மன்னிப்பு தேடுமாறு. புரியுதா சொல்றது? அப்ப இது இறைவனுடைய செயல். அப்ப இறைவனுடைய செயல் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பாவ மன்னிப்பு தேடுறதுக்கு இடையில என்ன இங்க தொடர்பு இருக்குதானா? என்ன தொடர்பு இதுல இருக்குது? அப்படிதானே? என்ன தொடர்பு இதுல? அப்ப அந்த தொடர்பு தான் இப்ப நான் அடுத்து உங்களுக்கு சொல்ற ஹதீஸ் மிக முக்கியமான ஹதீஸ். இல்லைங்களா? அந்த தொடர்பை சொல்லக்கூடிய, ஏன்னா அது இந்த ஹதீஸை நீங்க படிச்சீங்கன்னா இது புகாரில 4294. புகாரில 4294. சரியா? அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் யுதுஹிலுனி மஅஷியாஹி பத்ர், பத்ர்ல கலந்து கொண்ட சஹாபாக்கள் உட்காரக்கூடிய சபை, அது மிகப்பெரிய சபை. அது உமர் ரலியல்லாஹு பத்ர்ல கலந்து கொண்ட சஹாபாக்களோடு அமர்வார்கள். அந்த சபைக்கு அவர்கள் என்னையும் அழைத்து செல்வார்கள். அவர்கள் என்னையும் அழைத்து செல்வார்கள். ஹதீஸ் நல்லா கவனிங்க, அழைத்து செல்வார்கள். இப்படி செல்கின்ற போது அந்த மூத்த சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா அதிருப்தியை வெளிப்படுத்தினாங்க. அதாவது இவருடைய வயசில் நமக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள், நாம் இந்த சபைக்கு அழைத்து வருவதில்லை. ஏன்னா அது பத்ருடைய சஹாபாக்கள், முக்கியமான அந்த சஹாபாக்கள் அமரக்கூடிய சபை. அப்ப நீங்க ஏன் அப்துல்லா இப்னு அப்பாஸை இந்த சபைக்கு அழைத்து வர வேண்டும் என்று ஜனாதிபதி அமீருல் மோமினின் ஆட்சி தலைவர்கிட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பத்ருடைய சஹாபாக்கள் கேட்கிறான். அப்படி கேட்டவுடன் தான் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்ற அத்தியாயத்தை பற்றி உங்களுடைய விளக்கம் என்ன, உங்களுடைய விளக்கம் என்ன என்று அந்த பத்ருடைய சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கின்ற போது சிலர் என்ன சொல்றாங்கடா, உமிர்னா அன் நஹ்மதல்லாஹ வ நஸ்தக்ஃபிருஹு இதா நஸர்னா வ ஃபத்ஹ அலைனா. இல்லையா? அதாவது அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும்போது அல்லாஹுவை புகழுமாறும் அவனிடம் மன்னிப்பு தேடுமாறும் இதில் எமக்கு பணிக்கப்பட்டிருக்கிறது என்ற விளக்கத்தை சொல்றாங்க. சிலவங்க எங்களுக்கு தெரியன்றாங்க. இது சஹாபாக்களுடைய பேணுதல். அப்படிதானே? சஹாபாக்கள் தெரியான்னு சொல்றாங்கடா, அல்லாஹ்வுடைய வார்த்தை கலாம் இது, இதுல நாங்க நினைச்ச மாதிரி எல்லாம் என்ன செய்யலாது, விளக்கம் சொல்ல முடியாது, விளக்கம் சொல்லக்கூடாது என்ற பேணுதல். இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தப்சீர் என்ற பேர்ல சும்மா விட்டடிச்சுட்டு எல்லாம் போறாங்க நிறைய. இல்லைஞ்சா? அங்க இங்க நடக்கிற நிகழ்வு எல்லாம் தொடரப்படுத்துறான், அந்த நிகழ்வு இந்த ஆயத்தோட. இல்லைஞ்சா? இப்படி எல்லாம் அதாவது ஒரு அச்சமற்ற ஒரு பயமில்லாத நிலை இப்படி குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லிட்டு போகக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப எனவே இந்த இடத்துல சஹாபாக்கள் லா நத்ரி என்று சொன்னாங்க. எங்களுக்கு தெரியாது என்று சொன்னாங்க. அப்போது அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, இவங்க சொல்லக்கூடிய இந்த விளக்கமா அல்லது உங்களிடம் உள்ள விளக்கம் என்ன என்று கேட்கின்ற போது அவங்க சொல்றாங்க, ஹுவ அஜலு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லையா? ஹுவ அஜலு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஅலமஹுல்லாஹு லஹு. இது அல்லாஹ்வுடைய தூதருடைய மௌத் நெருங்கி விட்டது என்பதை அல்லாஹ் இதன் மூலம் அறிவிக்கிறான். இதன் மூலம் அறிவிக்கிறான். எந்த இடத்துல அறிவிக்கிறான்றது முக்கியமா இல்லையா? அத்தியாயத்தை நாங்க பொதுவா படிக்கும் போது அப்படி எதுவுமே இல்லை. அத்தியாயத்தை நாங்க படிக்கும் போது எதுமங்கன்னு இல்லை, ஒண்ணும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருக்கு பாவ மன்னிப்பு தேடுமாறும் அல்லாஹ் போற்றி புகழுமாறும் அல்லாஹ் சொல்கிறான். எனவே அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க யாரு? அவங்களுக்கு ஒரு சிறப்பு பேர் இருக்குது. என்னது? துர்ஜுமானுல் குர்ஆன் ஒரு பேர் அவங்களுக்கு இருக்குது. அப்படின்னு என்ன? குர்ஆனுக்கு விளக்கவுரை, குர்ஆனுக்கு விளக்கவுரை என்ற பேர் அவங்களுக்கு இருக்கு. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுக்காக சிறப்பித்து தனியாக துஆ செஞ்சிருக்கிறான். எப்படி? யா அல்லாஹ் இவருக்கு குர்ஆனுடைய விளக்கத்தை கொடுப்பாயாக, இவருக்கு குர்ஆனுடைய விளக்கத்தை கொடுப்பாயாக ரசூலுல்லாஹ் பிரேத்தியமாக அவருடைய விஷயத்தில் துஆ செய்திருக்கிறார். அடுத்து என்ன? இதில் மிக முக்கியமானது உமர் ரலியல்லாஹு இந்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்றாங்க. அது முக்கியமானது. விளங்கிச்சா? உமர் ரலியல்லாஹு இந்த விளக்கத்தை என்ன செய்யறாங்க? அவர்கள் சொல்கிறார்கள், அப்துல்லா இப்னு அப்பாஸ் பார்த்து, அதாவது நீங்கள் பெற்ற அந்த விளக்கத்தை தான் நானும் என்ன செய்திருக்கிறேன், இதில் பெற்றிருக்கிறேன் என்று அவங்க சொல்றாங்க. அப்ப அவங்க யாரு? குர்ஆனுக்கு விளக்கம் சொல்றதுல அவங்களும் மிக முக்கியமான ஒரு சஹாபி உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப எனவே அந்த அடிப்படையில் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அப்ப இந்த இடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய அஜல்
அவங்களோட அவங்க உயிர் பிரியக்கூடிய நேரம், அவங்களோட காலம் நெருங்கி விட்டது என்பதை எது சொல்லுது என்றதுதான் இப்ப நான் உங்கள்ட்ட கேட்ட கேள்வி. உங்களோட அந்த கேள்வியில பாத்தீங்கன்னா, பாவ மன்னிப்பு, நபிக்கு பாவ மன்னிப்பு தேடுங்கன்னு சொல்றதுக்கு பொருத்தமான முன்பகுதியில் இல்லை. எது இல்ல? முன்பகுதியில் எதுவுமே இல்லை. அப்ப ஒன்றே ஒன்றுதான் இருக்குது. என்னதான்? இறுதி காலம், கடைசி காலத்துல இறுதி காலம் நெருங்கி விட்டது, நீங்க என்ன செய்யுங்க? பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்பதுதான். பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்பதுதான். எனவே அந்த அடிப்படையில தான் இந்த விளக்கத்தை இப்னு கைம் ரஹிமத்துல்லாஹ் சொல்றாங்க. இந்த நான் இப்ப சொல்லக்கூடியத அப்துல்லா இப்னு அப்பாஸ் விளக்கம் இப்படித்தான் என்று அவங்க இமாம் இப்னு கைம் ரஹிமத்துல்லாஹ் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். அதே மாதிரி நீங்க எடுத்தீங்கன்னா, இப்ப வஸ்தக்ஃபிருஹு அப்படிதானே, வஸ்தக்ஃபிருஹு என்ற வார்த்தைக்கு பிறகு பாத்தீங்கன்னா குர்ஆன் இன்னொரு இடத்துல நீங்க பார்க்கலாம், ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. அங்க என்ன வருது? கஃபாரா. இங்க என்ன வருது? தவ்வாபா. இன்னஹு கான தவ்வாபா. குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம், சூரத்து நூஹ்ல ஃபகுல்து, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்துக்கு சொல்றாங்க, இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்கள் ரப்பிடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள், இன்னஹு கான கஃபாரா. அவன் யாரு? மிக்க மன்னிப்பவன். அங்க கஃபாரான பேர் வருது, இங்க தவ்வாபான பேர் வருது, இன்னஹு கான தவ்வாபா. அதுலயும் ஒரு நுணுக்கமான விளக்கத்தை அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் என்பது தௌபாவோடு சேர்ந்து இருக்க வேண்டும். சும்மா வெறுமனே அஸ்தக்ஃபிருல்லாஹ்ன்ற ஒருத்தர் போறதல்ல. அவர் என்ன செய்யணும்? பாவத்திலிருந்து மீள வேண்டும், பாவத்திலிருந்து மீள வேண்டும் என்ற விளக்கத்தையும் என்ன செய்யறாங்க? இந்த திருநாமத்தோட இணைத்து குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே அந்த அடிப்படையில் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அதாவது இப்ப அடுத்து நாங்க இதுல முக்கியமான இன்னொரு விஷயத்தை விளங்க, இப்ப போர்களை பொறுத்தவரையில போர்களுடைய வெற்றி, இப்ப பத்ர் போருடைய வெற்றி எவ்வளவு பெரிய வெற்றி, ஒரு பெரும் வெற்றியா இல்லையா? இப்படியான வெற்றிகள் மக்களை அணி அணியாக மார்க்கத்தில் நுழைய வைக்கவில்லை. இப்படியான வெற்றிகள், கிடைத்த வெற்றிகளை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அந்த வெற்றிகள் எல்லாம் இஸ்லாத்துக்குள் மக்களை அணி அணியாக நுழைவிக்கவில்லை. ஆனால் இந்த வெற்றியை பொறுத்தவரை நீங்க சூரத்துல் ஃபத்ஹ் நீங்க எடுத்தாலும், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வமா தஅخر வயுத்திம்ம நிஅமத்து. அங்கேயும் பாருங்க, அந்த வெற்றியோடு சேர்த்து மன்னிப்பு வருது. தெளிவான வெற்றியை நாம உங்களுக்கு தந்தோம். அடுத்த அல்லாஹ் என்ன சொல்றான்? தூதரை பார்த்து உங்களுடைய முன்பின் பாவங்களை அல்லாஹ் மன்னித்ததையும் சொல்கிறான். முன்பின் பாவங்களை மன்னித்ததை அங்கும் சொல்கிறான் அல்லாஹ். இங்கு எப்படி சொல்கிறான் என்றால், பாவ மன்னிப்பு தேடுங்கன்றான் அவன் சொல்றது. அப்ப அதுல நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா, அந்த வெற்றி சூரத்துல் ஃபத்ஹ்ல வரக்கூடிய வெற்றி ஹுதைபியாவுடைய வெற்றி என்ற விளக்கம் இருக்குது. ஹுதைபியால கிடைத்த வெற்றி அது குறிக்கிறது என்ற விஷயம் இருக்கிறது. புரியுது அவன் சொல்றது? சரி, இப்ப நான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால், இப்ப மக்கா வெற்றி மக்களை அணி அணியாக ஏன் இஸ்லாத்தில் நுழைவிக்க வைத்தது, என்ன காரணம் அப்படின்னு படித்து பார்க்கும்போது, அந்த குறைஷி காபிர்கள்ட்ட ஒரு சிந்தனை இருந்துச்சு. என்னண்டா, அதாவது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அவங்க தள்ளி போட்டுக்கொண்டு வந்த ஒரு விஷயம் என்னவென்றால், அதாவது முஹம்மதுக்கும் எமக்கு மத்தியில் அல்லாஹ் ஒரு தீர்ப்பளிப்பான், என்ன செய்வான்? ஒரு தீர்ப்பளிப்பான் என்ற ஒன்றை அவங்க எதிர்பார்த்து வந்தாங்க, ஒன்றை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏதோ ஒன்று நடக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அவர்கள் எந்த அடிப்படையில் என்று சொல்லி சொன்னால், இப்ப மக்காவை ரசூலுல்லாஹ் கைப்பற்ற போகிறார்கள் என்ற நிலையில அவர்கள் எதை எதிர்பார்த்தார்கள் என்று சொன்னால், அப்ரஹாவுடைய யானைப்படை அழிக்கப்பட்டது போன்று முஹம்மதும் அவரது படையும் அழிக்கப்படும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அவன் சொல்றது எப்படி? அல்லாஹ் அப்ரஹாம் அவனது யானைப்படையும் அல்லாஹ் அழித்தான். ஏன்னா அது பெரும்படையா இல்லையா? ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த படையை விட அவன் கொண்டு வந்த படை மிக பெரும் படை, ஒரு பெரும் படையை கொண்டு வந்தான். அப்ப எனவே மக்கள் எதிர்பார்த்தார்கள், அவர்களுடைய என்ன, நாங்க சத்தியத்தில் இருக்கிறோம் என்றதானே, அப்படித்தானே வழிகேட்டில் உள்ளவன் நம்பிக்கை என்ன, நாங்க சத்தியத்தில் இருக்கிறோம் என்றது அவர்களுடைய நம்பிக்கை. அவர்கள் நினைத்தார்கள், நாங்க சத்தியத்தில் இருக்கிறோம், எனவே எங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி எப்படி அந்த அப்ரஹா அளிக்கப்பட்டது போன்று உதவி வரும், இவரும் இவருடைய கூட்டம் என்ன செய்யப்படும்,
அளிக்கப்படும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் அதுக்கு நேர்மாற்றமாக நடந்தது. அதுக்கு நேர்மாற்றமாக எந்த அளவுக்கு அல்லாஹ் மக்காவுடைய வெற்றியை கொடுத்தான்டா, இரத்தம் ஓட்டப்படாமலே அல்லாஹ் மக்காவுடைய வெற்றி அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழங்கினான். அப்ப இது அவர்களுக்கு எதை உறுதியாக்கியது என்றால், அவர் சத்தியத்தில் இருக்கிறார். அவர் எதில் இருக்கிறார்? சத்தியத்தில் இருக்கிறார். அதனால்தான் அவருக்கு எதுவும் நடக்கல என்ற அந்த உறுதியான நம்பிக்கை என்ன செய்தது என்றால், அவர்களை இஸ்லாத்தில் நுழைவித்தது என்பதை நாங்கள் இதுல புரிந்து கொள்ளணும். இது ஒரு முக்கியமான இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா எல்லா வெற்றியும் அப்படி என்ன செய்யல, மக்களை இஸ்லாத்தில் நுழைவிக்கவில்லை. ஆனா மக்காவுடைய வெற்றி என்ன செய்தது என்று சொன்னால், மக்கள் இஸ்லாத்தில் நுழைவதற்கு அதுக்கு பிறகு நீங்க எடுத்தீங்கன்னா, இது ஹிஜ்ரி 8 நடக்குது. ஹிஜ்ரி 9 நீங்க எடுத்தீங்கன்னா, ஹிஜ்ரி 9ஆம் வருடம், அதாவது மக்கள் இஸ்லாத்தில் நுழைந்த வருடம். அது நிறைய தூதுக்குழுக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து இஸ்லாத்தில் நுழைந்த வருடமாக அந்த வருடம் என்ன செய்யப்படுகிறது, பார்க்கப்படுகிறது. இப்ப அந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களே, இந்த அத்தியாயத்தை பொறுத்தவரையில இந்த அத்தியாயம் குர்ஆன்ல அருளப்பெற்ற இறுதி அத்தியாயம். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்தை பார்த்தீங்கன்னா, இந்த அத்தியாயம் இறங்கி ஒரு 3 மாத காலம்தான் ரசூலுல்லாஹ் உயிர் வாழ்ந்தார்கள். அதாவது முழுமையாக இறங்கிய அத்தியாயம். முழுமையாக இறங்கிய அத்தியாயத்துல சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு. எப்படின்னா, சிலவங்க சொல்லுவாங்க சூரத்துல் மாயிதா தான் இறுதியாக இறங்கிய அத்தியாயம் என்பார்கள். அது உண்மையில பாத்தீங்கன்னா சட்டதிட்டங்கள் நிறைய அந்த அத்தியாயத்தில் இருக்குது. சட்டதிட்டங்கள் தொடர்பாக இறுதியாக இறங்கியது அதுதான். அது மாதிரி சொல்லுவாங்க சூரத்துல் பராஆ என்ற அத்தியாயம் தான் இறுதியாக இறங்கியதுன்னு சொல்லுவாங்க, சூரத் தௌபா. அது நீங்க எடுத்தீங்கன்னா அதில் உள்ள செய்திகள் போரோடு சம்பந்தப்பட்ட விஷயம், நிறைய சட்டத்தின் அதெல்லாம் கடைசியா இறங்கியதுதான். அந்த மாதிரி தான் அதை நாங்கள் என்ன செய்யறது, புரிந்து கொள்ளலாம். அப்ப எனவே இறுதியாக இறங்கிய அத்தியாயம் சூரத்து நஸ்ர், இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்ற அத்தியாயம் தான் என்ன செய்தது, இறுதியாக இறங்கிய அத்தியாயம். எனவே இந்த அத்தியாயம் எதை சொல்கிறது என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகை விட்டு பிரிய போகிறார்கள் என்ற விஷயம். அடுத்து நீங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தை பாருங்க. பெரும்பாலும் நபிமார்கள் தங்களுடைய பணியை முடித்துட்டாங்கன்னா உலகத்தை விட்டு என்ன செய்யறது, போறதுதான் இல்லைங்களா. அதாவது அவங்களுக்கு வெற்றி கிடைத்த பிறகு வாழ்ற காலம் குறையும். நபிமார்கள் நீங்க எடுத்தீங்கன்னா அவங்க கஷ்டத்தோட துன்பத்தோட வாழ்ந்த காலம் அதிகம். அவங்க துன்பத்தோட கஷ்டத்தோட வாழ்ந்த காலம் அதிகம். எப்ப வெற்றி கிடைக்குதோ, முழுமையாகுதோ, அடுத்து அவங்க என்னதான், அவங்க போறதுதான். அதுக்கு பிறகு வாழ்ற காலம் பாத்தீங்களா. அப்ப இதுவும் ஒரு மூமினுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய படிப்பினை. ஒரு மூமினுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில அது சோதனைகள் நிறைந்ததாகத்தான் இருக்கும், சோதனைகளோடு தான் இருக்கும். நபிமாவுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தாலும் அவங்களோட அதிகமான காலம் சோதனையுடைய காலம் தான். அதுக்கு பிறகு அவங்க இருந்த காலம் என்றதை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா மிக குறைவாகத்தான் இருந்திருக்கிறது என்ற ஒரு விஷயம். அடுத்து நீங்க இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ள என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இப்ப நாம் செய்யக்கூடிய அமல்களுடைய இறுதியில இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு என்ற ஒரு அடிப்படை மார்க்கத்தில் இருக்கிறது. சரிங்களா. இப்ப நீங்க எடுத்து பாருங்க, நாம் தொழுகையில சலாம் கொடுத்த பிறகு ஓதக்கூடிய துவாவும் சலாம் கொடுக்க முந்தி ஓதுற துவாவும், 2 துவா எடுத்து பாருங்க. தொழுகையில சலாம் கொடுக்க முந்தி ரசூலுல்லாஹ் கடைசி எந்த துவா ஓதுவாங்க சொல்லுங்க. அல்லாஹும்ம க்ஃபிர்லி மா கத்தம்து வமா அഖர்து வமா அஸ்ரர்து வமா அலன்து வமா அன்த அலம் பிஹி மின்னி அன்தல் முகத்திமு வ அன்தல் முஅখিரு லா இலாஹ இல்லா அன்த. இது ரசூலுல்லாஹ் தொழுகையில சலாம் கொடுக்க முந்தி கடைசியா ஒரு துவா, பாவ மன்னிப்புடைய துவா தான். அல்லாஹும்ம க்ஃபிர்லி மா கத்தம். சரியா? சரி, சலாம் கொடுத்த பிறகு எதை முதல் ஓதுவாங்க? அஸ்தக்ஃபிருல்லாஹ். எது? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். சலாம் கொடுத்த, அதுவும் தொழுகையுடைய இறுதி. அப்ப ஒரு அமலுடைய இறுதியை நீங்க எடுத்தீங்கன்னா, இப்ப இரவு தொழுகை தானே, இரவு தொழுகை ஒருத்தர் தொழுதுட்டு அந்த சஹரை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது எப்படி சொல்கிறான் என்றால், வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன். சஹருடைய நேரத்தில் அவங்க பாவ மன்னிப்பு தேடுவார்கள். அல்ல எப்படி சொல்றாங்க குர்ஆன்ல, சஹருடைய அந்த இந்திய இரவுல என்ன செய்வாங்க, பாவ மன்னிப்பு தேடுவார்கள். அப்ப அந்த இரவு தொழுகை நீங்க சூரத்துல் முஸம்மில் என்ற அத்தியாயத்தை எடுங்க. சூரத்துல் முஸம்மில் அந்த அத்தியாயத்துல
சூரத்துல் முஸம்மில் என்ன என்ன விஷயம் பேசப்படுது? இரவு தொழுகை. நீங்க எடுத்து படிக்க பாருங்க. யா ஐயுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா. இரவு வணக்கம். நபி அவங்களுக்கு இரவில் எழுந்து தொழுமாறுதான் அந்த அத்தியாயம் சொல்லுது. அந்த அத்தியாயத்தை அப்படி படிச்சுட்டு வந்தீங்கன்னா கடைசிக்கு வாங்க. கடைசியில் அந்த அத்தியாயம் எப்படி செய்ய முடியும்? வஸ்தக்ஃபிருல்லாஹ் இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். பாருங்க, அந்த இரவு வணக்கம் என்பது சஹர்ல எப்படி முடியும்? இஸ்திக்பாரோட முடியும். அதே போன்றுதான் சூரத்துல் முஸம்மில் இரவு வணக்கத்தை தான் சொல்லுது அந்த அத்தியாயம். அந்த அத்தியாயத்துடைய முடிவை நீங்க எடுத்தாலும் என்ன, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாக அருள் புரிவனாக இருக்கிறான். சரியா? அதே போன்று நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப நாங்க இந்த மஜ்லிஸை நாங்க முடிக்கும் போது ஓதக்கூடிய துவா என்ன துவா ஓதுவோம்? அதுவும் பாவ மன்னிப்புடைய துவா தான். பாவ மன்னிப்பை தான் நாங்க என்ன செய்யறோம்? கேட்கின்றோம். இப்படி நீங்க பெரும்பாலும் அமல்கள் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, சும்ம அஃபீது மின் ஹைசு அஃபாதன் நாஸ் வஸ்தக்ஃபிருல்லாஹ். அரஃபாவிலிருந்து திரும்புறதை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, அரஃபா என்பது ஹஜ்ஜுடைய அர்கான்கள்ல ஒன்று. அந்த அர்கானை முடிச்சுட்டு, அரஃபாவை முடிச்சுட்டு திரும்பும் போது அல்லாஹ் சொல்றான் வஸ்தக்ஃபிருல்லாஹ், நீங்க என்ன செய்யுங்க? அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று அல்லாஹு தஆலா அங்கும் குறிப்பிடுவதை நாங்க பார்க்கிறோம். இப்படி நிறைய அமல்களுடைய கடைசியில் பாவ மன்னிப்பு என்பது வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்நாளிலும் என்ன செய்தது? இஸ்திக்ஃபார். அப்ப எனவே ஒரு மனிதனுடைய வாழ்வில் நீங்க எடுத்தீங்கன்னா கடைசி காலம் என்பது அதிகம் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேட வேண்டிய காலம்தான். அதிகம் ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது கடைசியாக சொன்ன வார்த்தை என்ன? அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வ அல்ஹிக்னி பிர் ரஃபீகில் அலா. அல்லாஹும்ம ஃபிர்லி, அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக. அல்லாஹும்ம ஃபிர்லி. அங்கும் மன்னிப்போடு தான் அல்லாஹுடைய தூதர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தாங்கன்ற செய்தியை நாங்கள் படிக்கிறோம். அந்த அடிப்படையில் எடுத்தீங்களா, அடுத்த இந்த அத்தியாயம் எங்களுக்கு தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு தர்பியா, ஒரு ஈமானிய தர்பியா என்னவென்று சொன்னால், அதாவது வெற்றிகள் என்பது அதனுடைய புகழ் அல்லாஹ்வுக்கு சேர்க்கப்பட வேண்டும். வெற்றிகள் அதனுடைய புகழ் யாருக்கு சேர்க்கணும்? அல்லாஹ்வுக்கு தான் சேர்க்கப்பட வேண்டும். நாம் பெருமை அடிக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த 23 வருட கால தாவா என்பது எவ்வளவு பெரிய தியாகம். அது சாதாரண ஒரு தியாகமா? சஹாபாக்களோடு சேர்ந்து உள்ள அந்த தியாகத்தை நீங்க எடுத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரும் தியாகம். ஆனால் அல்லாஹ் இப்படிதான் சொல்றான், அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் வந்தால். இது யாருடையது? அல்லாஹுடைய உதவி, அல்லாஹுடைய வெற்றி. எனவே ஒரு இஸ்லாமிய அழைப்பாளர் என்று வரும்போது அவர் இதை நன்றாக விளங்க வேண்டும். அந்த புகழ் அல்லாஹ்வுக்குரியது. இது எனது திறமை அல்ல, இது எனது பேச்சு திறமை, அப்படி எதுவுமே இல்லை. எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ். என்ன? அல்ஹம்துலில்லாஹ். புகழ அல்லாஹ்வுக்கு சேர்க்கக்கூடிய அந்த முக்கியமான பண்பையும் இந்த அத்தியாயம் நமக்கு சொல்லித்தரது. இப்படிதான் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு இயக்கத்தை எடுத்தாலும் அந்த இயக்கத்தை ஆரம்பத்துல நல்லா தான் இருக்கும். அப்படித்தானே? அந்த இயக்கம் வளர்ந்து மக்கள் எல்லாம் கூடும் போது என்ன செஞ்சிடும்? தலக்கணம் எல்லாம் சேர்ந்து கூட்டின கூட்டத்தை நாங்க பார்க்கிறோம். அப்படித்தானே? கூட்டம் அதிகமாகும் போது அதெல்லாம் சேர்ந்து அதிகரிக்கும். அப்படி இவ்வளவு பெரிய கூட்டம் நமக்கு பின்னால இருக்குது. அப்படித்தானே? மக்கா வெற்றிக்கு பிறகு மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் இஸ்லாத்துல நுழைகிறாங்கன்னா அல்லாஹ் அந்த இடத்துல சொல்லி கொடுக்குறான், புகழ் அல்லாஹ்வுக்குரியது, புகழை நீங்க அல்லாஹ்வுக்கு தான் சேர்க்க வேண்டும் என்ற விடயம் இதுல சொல்லித்தரப்படுகின்ற முக்கியமான ஒரு விடயம். சரி, இப்ப நாம் இந்த அத்தியாயத்தை இறுதியாக ஒரு முறை நாம் ஓதி என்ன செய்வோம்? நிறைவு செய்வோம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح. இதெல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா நாங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள்ல நஸ்ருல்லாஹ், நாங்கள் அந்த சட்டமன்ற இதுக்கு முன்னால் உங்களுக்கு சொல்லி தந்தோம். அல்லாஹ் என்ற வார்த்தை அதுக்கு முன்னால ஃபத்ஹ் அல்லது லம்மு வரும்போது அல்லாஹ் நாங்கள் உயர்த்தி ஓதணும். அப்ப இப்படி இதில் ஓதும் போது நஸ்ருல்லாஹ், எப்படி ஓதணும்? நஸ்ருல்லாஹ் என்று ஓதணும். நஸ்ருல்லாஹ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிலவங்க வல் ஃபத்ஹ்னு ஓதுவாங்க. அந்த தாவுக்கு ஃபத்ஹ் வச்சு ஓதுவாங்க, ஜபர் வச்சு. அப்படி இல்லை, இதுக்கு என்ன? சுக்குன். பண்ணிச்சா? வல் ஃபத்ஹ் அப்ப தாவுக்கு சுக்குன். அதையும் நாங்க கவனிக்கணும். அதே மாதிரி எடுத்தீங்கன்னா
வரஐதன் நாஸ், அந்த ரா வந்து நாங்க உயர்த்தி ஓதுறோம். ரா வந்து உயர்த்தேன், சும்மா வர ர அப்படி ஓதுறல. ரா வரஐதன் எப்படி ஓதணும்? வரஐதன், அந்த நூன்ல சத்தரிக்கு அதுல குன்னா செய்யும். எப்படி குன்னா செய்யணும் என்றால் வரஐதன் நாஸ், வரஐதன் நாஸ், அதுல நாங்க குன்னா செய்யணும். அதே மாதிரி யதுகுலூன, அந்த யதுகுலூன கவனிச்சீங்கன்னா அந்த தாலுக்கு ஒரு சுக்குன் வருது. நாங்க படிச்சோம் அசைத்து ஓதக்கூடிய 5 எழுத்துக்கள், அதுல தால் வருகிறது. இந்த இடத்துல கல்கலா சோரா சிறிய அசைத்தல் தான் இதுல இருக்குது. ஏன்னா வார்த்தையோட நடுவில் அந்த தால் வரும்போது சிறிய அசைத்தல் அங்க இருக்குது. யதுகுலூன. அது மாதிரி ஃபீ தீனில்லாஹி, பாருங்க அல்லாஹ்வுடைய அல்லாஹ்ன்ற அந்த வார்த்தை அந்த இடத்துல நாங்க சிம்பிளா தான் ஓதுறோம். ஃபீ தீனில்லாஹி. ஏன் அப்படி ஓதுறோம்? அதுல கசர், நூனுக்கு என்ன இருக்குது? கசர். அல்லாஹ்வுக்கு முன்னுக்குள்ள அந்த நூன்ல கசர் இருக்குது. அதனால ஃபீ தீனில்லாஹி, அப்படி ஃபீ தீனில்லாஹின்னு ஓதக்கூடாது. எப்படி ஓதணும்? ஃபீ தீனில்லாஹி, ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜ். சரியா? அதே மாதிரி பாருங்க அடுத்து ஃபஸப்பிஹ், எப்படி ஓதணும்? ஃபஸப்பிஹ், அந்த ஹா இந்த ஹா இங்க வரும். ஃபஸப்பிஹ். அதே மாதிரி பிஹம்தி, பிஹம்தி ரப்பிக, அந்த ராம் உயர்த்தணுமா? ரா உயர்த்தணுமா? ரப்பிக. அடுத்து வஸ்தக்ஃபிருல நிறுத்துறா ஒரு விஷயம் கவனிக்கணும். அதுல நிறுத்துறதாக இருந்தா கடைசியுடைய ஹாவுடைய சவுண்ட் இருக்குது. அதுல ராவுடைய சவுண்ட் நிப்பாடக்கூடாது. எந்த சவுண்ட் நிறுத்தணும்? ஹாவுடைய. இப்படி வஸ்தக்ஃபிர், வஸ்தக்ஃபிர், அந்த ஹா சவுண்ட் வரும். நிறுத்தினீங்கடா வஸ்தக்ஃபிர். சிலவங்க வஸ்தக்ஃபிர் ரால் நிறுத்திடுவாங்க. அப்ப எந்த எழுத்து விடுபட்டுரும்? ஹா விடுபட்டுரும். நினைச்சா வஸ்தக்ஃபிர் நிறுத்தினா ஹா விடுபட்டுரும். ஹாவுடைய அங்க உச்சரிப்பு பிடிக்குது. வஸ்தக்ஃபிர் அப்படி சேர்த்து ஓதிட்டு போறேன்டா. வஸ்தக்ஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா, இன்னஹு கான தவ்வாபா என்று அப்படியும் ஓதலாம். நிறுத்துறதாக இருந்தா அந்த ஹார்ட சவுண்டை விட்டுறக்கூடாது. அந்த சவுண்ட் அங்க இருக்குதான். வஸ்தக்ஃபிர் நினைச்சா. அதே மாதிரி வஸ்தக்ஃபிர் அந்த கைன், அந்த கைன் நாங்க உயர்த்தி ஓதுற எழுத்து வஸ்தக்ஃபிர். அப்ப எனவே இந்த அத்தியாயத்தை நாங்க படிச்சோம். அதே மாதிரி நாங்க முக்கியமாக இதுல ரசூலுல்லாஹ் இந்த அத்தியாயம் இறங்கிய பிறகு ருக்கூவிலும் சுஜூதிலும் அதிகம் ஓதி வந்த துஆவை நாங்க மனனமிட்டுக் கொள்ள வேண்டும். மனனமிட்டு ஓதி வர வேண்டும் ருக்கூல சுஜூதில. அதான் சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம இக்ஃபிர்லி, சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம இக்ஃபிர்லி. முடிச்சுக்கொள்ள கேள்விகள் இருந்தா கேட்கலாம்.